ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 6வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 95,104 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.36% வந்து இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான பிளேயராக இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும், மக்கள் வந்து சரியான ஆதரவுகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சாண்ட்ரா. 2வது பொசிஷனில் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 93,519 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.09% வந்து இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா அவர்களுக்கும் வந்து முன்னாடி வரும்பொழுது செம்ம வாய்ப்பு வந்து இருந்தது. சொல்லப்போனால் டைட்டில் வின்னரே இவங்க தான் அப்படின்ற லெவலுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் லாஸ்ட் வீக்கில் இவங்க பண்ண அட்டகாசமெல்லாம் கொஞ்சம் மோசமாக வந்துருந்தது. கொஞ்ச நாளாக இவங்க அண்டர் பிளே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 3வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 84,581 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.55% வந்து இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் கிட்டேருந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து விக்ரம் அவர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்படி ஒரு பேஸை வந்து நம்ம பார்த்ததும் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இது பிடிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காமலே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 4th பொசிஷனில் விஜே பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 82,437 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 14.18% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக விஜே பார்வதி 3வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. விக்ரம் 4th பொசிஷனில் இருந்தார். ஆனால் விக்ரமுக்கு சடனாக நல்ல வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் விஜே பார்வதியை முந்தி அதுக்கப்புறம் ஒரு 2000 வாக்குகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக தான் வந்து அவருக்கான வாக்குகள் போல் ஆகிட்டுருக்கு. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் திவாகர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46,653 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.02% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவாகர் அவர்கள். ஸோ திவாகரை பொறுத்தவரையிலும் பெருசாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல பிளேயராக வளம் வந்துட்டு இருந்த ஒரு ஆள். சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் சரியான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தார். பட் இப்போது தட்டு தடுமாறி 5வது பொசிஷனை வந்து தக்க வச்சிட்ருக்காரு. 6வது பொசிஷனில் வியானா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,083 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.89% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களுக்கும் திவாகரை பற்றி நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் வந்து சொல்லி ஆகணும். ஒரு நல்ல பிளேயர், ஒரு சரியான ஓட்டிங் வந்து வச்சுட்டு இருந்த ஒரு ஆள். பட் இப்போது தட்டு தடுமாறி தான் வந்து ஓட்டிங்ஸே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரீசன்ட் லாஸ்ட் வீக்கில் நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றின எக்ஸ்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. 7வது பொசிஷனில் கனி இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,817 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.16% வந்து இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனி அவர்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து இருந்தது. அதுவும் சொல்லப்போனால் 5 வாரத்துக்கு அப்புறம் நாமினேஷன்லேருந்து வராங்க. ஸோ இவங்க தான் எவிக்டாகி வெளியே போவாங்களோ அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு வரைக்கும் நிலவரம் வந்து இருந்தது. பட் சடனாக நல்ல வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால, பூஸ்டப் ஆனதுனால இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. 8வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,649 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.13% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். இந்த வாரம் இவங்க தான் எவிக்டாகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. பட் ஆனால் இவங்க எவிக்டாகி வெளியே போகிறத விட ரம்யா வந்து எவிக்டாகி வெளியே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக தான் ஆகும். ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் ரம்யா வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,291 ஓட்டுகளாகும்.
அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.9% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஆக்சுவலி இவங்க தான் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி நேற்று வரைக்கும் நிலவரம் வந்துருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா கனி வந்து மேலே போயிருக்காங்க, ரம்யா மேலே போயிருக்காங்க, அரோரா மேலேருந்து கீழே வந்திருக்காங்க, சுபிக்ஷாவும் மேலேருந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 10வது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33,237 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.72% வந்துருந்துருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன் இருந்தாங்க. சொல்லப்போனால் 8வது பொசிஷன்லாம் வந்து இருந்து ஓரளவுக்கு சேஃபர் ஜோனில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அரோராவுக்கு மேலெலாம் இருந்தாங்க. ஆனால் சடனாக சுபிக்ஷா அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை விட மற்றவங்கெல்லாம் நல்ல வாக்குகள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோன்றுச்சு. ஏன்னா சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக டக்குன்னு கீழே வந்துட்டாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ரம்யா அவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி அவங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு வாக்குகள். ஸோ உடனே அவங்க மேலே போயிட்டாங்க. ஒரு 1000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அதே போல் கனி அக்காலாம் கடைசி பொசிஷனில் இருந்தாங்க நேற்று வரைக்குமே. சடனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து தொடவே முடியாத அளவில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை வாங்கி மேலே வந்து போயிட்டாங்க. ஸோ சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோன்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகியிருக்காங்க கனி. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து இருக்கார்ல. ஸோ விக்ரமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான வாக்குகளுடைய முன்னேற்றம் வந்து தெரியுதுன்னா பார்வதியை விட கீழே இருந்துட்டு, அதுவும் தொடவே முடியாத மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஈவனாக வந்து அதுக்கப்புறம் பார்வதியை பீட் பண்ணி மேலே போயிட்டு இப்போ பார்வதியை விட ஒரு 2000 வாக்குகள் வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. ஸோ அது சாதாரணமாக நடத்த முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபேண்டம் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வியானாவை பற்றியும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அரோராவை பற்றியும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அரோரா அவர்கள் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுல எந்த விதமான யூஸ்மே கிடையாது. ஏன்னா அதே மக்கி போன ரம்யா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதே பிளேயர் தான் வந்து பண்ண போகிறாங்க. மறுபடியும் அதே ஃபேமிலி கார்டு, அக்கா, அண்ணா, தம்பி அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ண போகிறாங்க. எந்த விதமான மாற்றமும் அந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறது இல்லை. ஏன்னா அரோராவும் உள்ளே இருந்து ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா. அதே போல் ரம்யா அவர்களும் பெருசாக எதுவுமே பண்ணல. அரோராவை கண்டுபிடிக்கிற நம்ம ரம்யாவை வந்து கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம். ஓகேங்களா. அரோரா எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை விட கம்மியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அவங்க 18+ கண்டென்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு துஷார், அரோரா அப்படின்ற லெவலுக்காவது போயிட்டு இருந்தது. ரம்யா கிட்டேருந்து ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ரம்யாவை எவிக்ட் பண்ணி அனுப்புறது பெஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சுபிக்ஷா வந்து நல்ல பிளேயர். அஃப்கோர்ஸ் அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டாங்க. இன்னொரு 20 நாள் 25 நாட்கள் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷாவை வெளியே அனுப்ப போகிறாங்க. ஏன்னா சில பல விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நேற்றுக்கிலேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் எப்படியாவது கலைக்கணும், எப்படியாவது அந்த ராஜாங்கத்தை வந்து கீழே அனுப்பிச்சிடலாம், நாம் வந்து ராஜா ஆகிடலாம், ராணி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிளானிங்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் சுபிக்ஷா இஸ் எ குட் பிளேயர். ஓகேங்களா. ஆனால் ரம்யாலாம் ஒஸ்ட்டு. அதே மாதிரி அரோரா, இவங்க 2 பேரும் நம்ம லிஸ்ட்லேயே வந்து சேர்த்த முடியாது. அதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னா அரோராவே மேலு அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அரோராவா இல்லை ரம்யாவா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நன்றி, வணக்கம்.